Hi brothers and sisters, welcome to this new video. US ஈரான் டீல் ஒரு முடிவுக்கு வருதுங்கிற நியூஸ் வந்தோடனே மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏறிச்சுங்கிறத பார்த்தோம். நம்ம மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஈரான் இன்னும் ஒரு குழு வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் பிரச்சனை, சைனா பிரச்சனை, அப்புறம் G7 மீட்டிங் ட்ரம்ப் போறாரு. இப்போ இந்தியாவில் மறுபடியும் அந்த ட்ரம்ப் டாரிஃப் விஷயமா பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இது இல்லாமல் மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல மேலே போகிறதுக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். டாப் கெய்னர், டாப் லூசர், அப்புறம் ஸ்டாக்கு ஒரு 6 ஸ்டாக் டெக்னிக்கலாக பியூர்லி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல எப்படி இருக்குது, என்ன சொல்லுங்கிறத பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரே நிமிஷம் மட்டும் ஃபுட்பால் பற்றியும் பார்த்துடலாம். சரி, ஈரான் அண்ட் ஓமான் வில் சார்ஜ் ஃபீஸ் ரிப்போர்ட் மணி கண்ட்ரோலில் சொல்கிறாங்க. அதாவது ஈரானும் ஓமானும் அந்த வரி போட்டாங்கல்ல, டாரிஃப், டோல் கட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்ரி பண்ணிட்டதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. மணி கண்ட்ரோல் சொல்லப்படுது. ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்க, ஒரு டிராப் ஆயில் கூட அமெரிக்காவை எடுத்துகிட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஓமனும் ஈரானும் ஃபீஸ் போடலாம் அப்படிங்கிறத இவங்க அக்ரி பண்ணிருக்காங்க. ஓமன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது யார் யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. அது இல்லாம ஈரான் ஒரு இது பண்றாங்க. அதாவது ஈரான் சைட் டீல்ஸ் எண்டு யூஎஸ் பிளாக்கெட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும், லெபனான் அட்டாக் ஸ்டாப் பண்ணணும், அப்பதான் டீல் முடிவுக்கு வருதுன்னு சொல்றாப்புல. அதுக்கு சில கண்டிஷன் சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வில் பி ரீஓபன்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பிபிசில. அப்புறம் டெஹரான் பீஸ் நியர் அப்படின்னு சொல்லி அல்ஜீசியாவில் சொல்லியிருக்கு. டெஹரான் இது ஈரான் இருந்த போதிலும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனல் டீல் டு பி நெகோசியேட்டட் இன் 60 டே பீரியட் அப்படி சொல்றாப்ல ஈரான். இது நியூஸ் 18ல வந்திருக்கு. இன்னும் 60 நாளும் இது பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்ததுன்னா இடையில ஏதாவது பிரச்சனை ஆயிடலாம். அதெல்லாம் வராம இருக்கணும். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் G7 மீட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. இதை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சைன் ஆக போறதாக பேச்சு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஐஎன்ஆர் நல்லா 94.65 நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நடந்தது. கோல்டு அதனால ஏறல. இன்னைக்கு போர்ட் ரேட் 14,070, 280 ரூபா சில்வரு. ஆனா டாலர்ல ஏறி இருக்கு. நம்ம பார்ப்போம். டாலர்ல ஏறின பார்த்தா கோல்டு ரொம்ப வேகமா ஏறி இருக்கணும். ஆனா அந்த டாலர் அப்ரிசியேஷனால ஏறல. அப்புறம் 250வது சுதந்திர ஆண்டு அமெரிக்கால, 80வது பிறந்த நாள் ட்ரம்ப். நோபல் பிரைஸுக்கு வேற நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப குஷியா G7 மீட்டிங் போயிருக்காரு. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு, இஸ்ரேல் won't last 2 hours. ட்ரம்ப் கால் நெட்டன்யாஹு a very difficult guy. நெட்டன்யாஹு a very difficult guy சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இது இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. டு பி சைன் ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். NDTVல வந்திருக்கு. டீல் இன்க்ளூட்ஸ் ஓபன் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதுக்காண்டி தானே எல்லா உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது CNNல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் மோசமான போர் நடந்திருக்கு. புதின் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இது எக்கானமியை அஃபெக்ட் பண்ணும், ரஷ்யாவுடைய எக்கானமியை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சைனாவுடைய மிஷில் ஆஸ்திரேலியா வரை போய் ஹிட் பண்றதுக்கான அது அவங்களுடைய பவர் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அதாவது 7,500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அது ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அப்புறம் G7 லீடர் பிரான்ஸ்ல மீட் பண்றாங்க. ட்ரம்ப் இருக்காரு. இது டாப் தாரிஃப் த்ரெட், இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரலாம்னு கருதப்படுது. ரீட்டர்ஸ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் G7 நாடு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, US. 7. சரி, இந்த 7ல சம்பந்தம் இல்லாம ஜப்பான் நடுவுல இருக்குது. ஏசியன் கண்ட்ரி அது மட்டும்தான் இருக்கு G7ல. பாக்கி எந்த கண்ட்ரியும் அவங்க சேர்த்துக்கல. 1945ல நாகசாகில அணுகுண்டை தூக்கி போட்டாங்க. US போட்டுச்சு தலைமையில. அதுக்கு நன்றி கடனா இவங்க வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, சைனா தைவான் பிரச்சனைய ஜப்பான் கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவுடைய அங்க தளவாடங்கள்லாம் அங்க இருக்கு. 70,000க்கு மேல இறந்தாங்க. பல வருஷமாயும் அந்த ரேடியேஷன் பிரச்சனை இருக்குதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சதுதான். இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். அதுதான், அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த இவ்வளவு சொல்றேன். சரி, இந்தியாவும் யூஎஸும் ஹோல் ட்ரேட் டாக்ஸ் ஆன் June 23-24. பழைய இது ஞாபகத்துக்கு வருதா? ட்ரம்ப் தாரிஃப்னு பேசிட்டு இருந்த மார்க்கெட் மேல கீழே அடிச்சிட்டு இருந்ததுல, அந்த டாக் இப்போ நடக்க போகுது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகுது இந்தியாவுடைய இது. அப்புறம் ட்ரேட் டெஃப்ளிக்ட் ஒரு பிளாட்டா இருக்கு. போன தடவை $28.2 பில்லியன்
தான் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்தியா வந்து ஒரு நல்ல இதுல தான் இருக்கு. நம்ம ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை WPI இன்ஃபிளேஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 9.68% இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் முன்னாடி வந்து 8.26%. இது மண்டே பிரதிபலிக்கலாம், சரி நாளைக்கு பிரதிபலிக்கலாம். ஃபுட்டு, ஃபீல், மேனுஃபேக்சரிங் எல்லாமே இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறது. சரியா? இது எல்லாமே காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி அபோல் ட்ரேட் ஆனதுனால கேப் அப் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, 9.4க்கு ஒரு ஹை வந்து 24,011 கிரியேட் பண்ணிச்சு. இது 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மாத்திடுறேன். இந்த இடம் தான், அதுதான் ஹை. அதுக்கப்புறம் ஒரு ஹையே இல்லை. அது பாட்டு மார்க்கெட் வந்து கீழே மேல அடிச்சுட்டே இருந்தது. அதாவது 24,850, 24,011, 817 லோ வந்துச்சு. இதுலதான் மேல கீழே அடிச்சு 150 பாயிண்ட்ஸ்குள்ளேயே இன்னைக்கு ட்ரேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும், வேற ஒன்றும் இல்ல. டே கேண்டில் மாத்திடுவோம். யாரும் மார்க்கெட் மேல கொண்டு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணலன்னு புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் 23,984, ஹை 24,011, லோ 23,817, க்ளோஸ் 23,853, 200 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் கேப் அப் ஆகி ரெட்டா இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு கிரீன் கேண்டில் 35, ரெட் கேண்டில் 16. டாப் கெய்னர் ட்ரெண்ட் 5.5% அப். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 4.3% அப். HDFC லைஃப் 4.5% அப். ஏச்சர் மோட்டார் 4.5% அப். டாப் லூசர் வந்து NTPC 1.5% டவுன், பஜாஜ் ஆட்டோ 1% டவுன், ONGC 1% டவுன், ICICI பேங்க் 1% டவுன். ஹெவி வெயிட் ரிலையன்ஸ் 1% அப், ஏர்டெல் 1% அப், ரியல் எஸ்டேட் 4% அப், கன்சியூமர்ஸ் 3% அப், ஆட்டோ 2% அப், ஆயில் 1% அப். மைக்ரோ கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் அந்த 1.5% அப்பாச்சு. இதுதான் மார்க்கெட். இப்ப கோல்டுக்கு போயிடலாம். கோல்டு இன்னைக்கு போர்டு ரேட் 14,070, சில்வர் 280. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, கீழே இருந்து மேல 4,000 கிட்டத்தட்ட கீழே வரும்போது 4,046ல இருந்து இப்ப 4,000 ஹை வந்து 4,368, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ் மேல போன போதிலும் அந்த INR இருந்த பாருங்க நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நடந்திருக்கு, 94.65. அதனால இப்ப நமக்கு ஏறல. ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஏரோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகும் சொல்லி நம்ம ஆகலாம் சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல மேல போச்சு, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி மேல போச்சு, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி மேல போய் இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கு. அதுக்கு இப்ப மார்க் பண்ணுவோம். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், கிட்டத்தட்ட 4 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. சோ இந்த இடத்த நல்ல ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டு போனா மேல போகலாம், இல்ல கீழ் நோக்கி வரலாம். இது பியூர்லி நான் டெக்னிக்கலா சொல்றேன். சரியா? டெக்னிக்கலா பியூர்லி சொல்றேன். அடுத்தது சில்வர் அதை தான் மெயின்டைன் பண்ணுது. முன்னாடியே நம்ம பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ஒரு மேல போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான், அதுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இப்போ இருக்கிறது. பாருங்க, இது 1 இடம், 2 இடம், 3 இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது உடைச்சிட்டு போகும் பட்சத்துல மார்க்கெட் மேல போகலாம், இல்ல கீழே தான் வரலாம். ஏன்னா இது பியூர்லி நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்க்கிறோம். பிட்காயின் இந்த 60,000ல பவுன்ஸ் பேக் ஆகி இப்ப $66,000 மேல ஏறி இருக்கு. US ஆயில் 80க்கு கீழே போயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். 79.7 வரை வந்தது. ஒரு இருந்த போதிலும் அதுவும் பியூர்லி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கிறது. இந்த பாருங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிறது. நான் டெக்னிக்கலா தான் பேசுறேன். பார்க்கலாம், பவுன்ஸ் பேக் ஆகலாம், மார்க்கெட்டுக்கு நல்லதில்ல. அதான் மார்க்கெட் இன்னைக்கு கூட யோசிக்குது, உடைச்சிட்டு கீழே போதாங்கிறத பார்க்கலாம். சரி, FID ஆக்டிவிட்டி அவங்க ஸ்லோ பண்ணிட்டே வந்திருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே பேசணும். அந்த பாருங்க, 8,000 கோடியிலேருந்து 5,000 கோடி, 4,000 கோடி, 2,000 கோடி, 1,700, 1000 ஸ்லோ பண்றாங்க. விற்கிறது ஸ்லோ பண்ணி வாங்குறது அதிகப்படுத்துறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்கணும். ஒரு மார்க்கெட்டை வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. எவ்வளவு வித்திருக்காங்கிறத நம்ம மந்த்லியில பார்த்தா தெரிஞ்சிடும். டே தானே இது. பாருங்க, 46,000 கோடி ஜூன் மாசத்துல, 55,000 கோடி மேல, ஏப்ரல் மாசத்துல 70,000 கோடி, மார்ச்ல 1,22,000 கோடி, பிப்ரவரியில 6,600, ஜனவரியில 41,000. எல்லாமே ரெட்டு தான். வித்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்லோ பண்ணிருக்காங்க. என்னமோ என்ன சொல்றது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறாங்களா, இல்ல இதோட திருந்தி டக்குன்னு ஃபுல்லா பம்ப் பண்ண போறாங்களாங்கிறத பார்ப்போம் வர நாட்கள்ல. சரி, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை அது நியூட்ரலா தாங்க இருக்கு. பாருங்க, 26.54 into 27.76, 0.95 நியூட்ரலா தான் இருக்கு. குளோபல் மார்க்கெட் எல்லாமே கிரீனா தான் இருக்கு. லைவ்ல சில நியூஸஸ் பார்த்துட்டு, டெக்னிக்கலா பார்த்துட்டு இது பார்த்துடலாம், சில ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம், ஃபுட்பாலோடைய சில நியூஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு லெபனீஸ் பிரசிடென்ட் வெல்கம்ஸ் US-Iran deal and hopes it leads to preserving Lebanon sovereignty. அங்க போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க.
ஈரான் சேஸ் ரெஸ்பெக்டிங் சாவரிட்டி தி லெபனான் பார்ட் ஆஃப் யுஎஸ் டீல். இதான் திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தியே பேச மாட்டாப்ல யுஎஸும் ஈரானும். ஈரான் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ்மேன் சே ரீஜனல் விசிட் டு அஜெண்டா பிஃபோர் யுஎஸ் டீல் சைனிங். பென்டகன் சீஃப் denies US facing munition stockpile shortage. One person killed in Gaza by Israel don't strike. அங்க பிரச்சனை போறது போயிட்டு தான் இருக்கு. ஓகே, பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, உடைச்சு தள்ளிக்காங்க. மக்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் இப்படி கிடக்குது. எங்க லெபனான்ல தலையில வயசுக்கால் நிக்கிறாரு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலா போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கன்க்ளூஸ் டெக்னிக்கலா பார்த்துட்டு இது பண்ணுவோம். பெருசு பண்ணிடுறேன். இந்த இடம் தான் பேங்க் நிஃப்டி. நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கவே இல்லை. எஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே ஐசிசி பேங்க் தவிர பாக்கி எல்லாமே green. ஒரு ஸ்ட்ராங் அந்த சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு, அதாவது டபுள் டாப் வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. வர நாட்கள் தான் அது நமக்கு தெரிய வரும். இந்த இடம் வந்து டபுள் டாப் உடச்சிட்டு மேல போதா இல்ல கீழே தள்ளப்படா. நான் பியூர்லி டெக்னிக்கல் தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நிஃப்டியை ஃபாலோ பண்ணி ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஐசிசி பேங்க் தவிர பாக்கி எல்லா பேங்குமே கிரீன்ல முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் நிஃப்டியை. நிஃப்டி 50 சார்ட். எஸ், இந்த சார்ட் தான். கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். ஓகே, ஏற்கனவே போட்ட லைன் தான் இது. ஏற்கனவே போட்ட இந்த லைனு, இந்த லைன்ல இதை பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே புல் பேக்கும் வந்திருக்கு. இந்த பாருங்க, பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் மார்க்கெட். நான் பியூர்லி டெக்னிக்கலா பேசுறேன். இல்ல ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த இடம் வந்து ஃபேக் பிரேக் ஆன மாதிரி இது ஃபேக் பேக்னு சொல்லிட்டு உள்ள வந்துடலாம். எல்லாத்தையுமே ரெண்டு மெயினான விஷயம். இப்போ ஈரான் விஷயம் முடிஞ்சு போச்சு. எஃப்ஐஸ் பம்ப் பண்ணணும். நம்பர் 1, ரீட்டைல் இன்வெஸ்டர் வரணும். ரீட்டைல் 40% குறைஞ்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறத. அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் லைஃப் டைம் ஹைலாம் போயிருக்கு. இருந்தாலும் நிப்டி ஏறல. இருந்தாலும் போர்ட்போலியோ பிளஸ்ல தான் இருக்கு, கிரீன்ல தான் இருக்கு எல்லாருக்குமே. சரி, இப்போ ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கு போயிடலாம். நிப்டி 50 ஸ்டாக்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு அதானி என்டர்பிரைசஸ். அதானி என்டர்பிரைசஸ். எஸ், இது மந்த்லி கேண்டில்ல பார்ப்போம். ஓகே, இதுதான். இது பாருங்க, மேல இருந்து கீழே வந்தது, மேல போச்சு. இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியால இருக்கு. டோஜி கேண்டில் மாதிரி போட்டுட்டு வருது பாருங்க. சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுக்கணும். புல் பேக் நடந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இல்லாட்டி மறுபடியும் கீழே தள்ளப்படலாம். இது வந்து மந்த்லி கேண்டில், பியூர்லி டெக்னிக்கல், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ரைட்டா? இது சார்ட் பிரகாரம், ட்ரெண்ட் லைன் பிரகாரம். ரைட்டா? இது வந்து கரெக்டா ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறத நம்ம இது பார்ப்போம். நம்ம இதுல ஃபயர்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பாருங்க, டே கேண்டில் மாத்திடுறேன். மாத்திட்டு சுருக்கிக்கிறேன். நீங்களும் இதை அனலைஸ் பண்ணுங்க. வீக்லி கேண்டில் மாத்திக்கலாம். ஸோ இந்த இடம் மந்த்லியே மாத்திலாம். அப்போதான் இந்த பாருங்க, இந்த இடத்த வரும்போது நம்ம மார்க் பண்ணியிருந்துக்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதை சார்ட்டை மார்க் பண்ணி இது வந்து சப்போர்ட் லைன் நம்ம பண்ணிட்டோம்னா என்ன நடந்திருக்குங்கிறத சும்மா ஒரு இதுக்காக பாத்துருவோம். இந்த பாருங்க, மார்க்கெட் மேல போச்சு, பிரச்சனை வந்தது இல்ல, அதானி என்டர்பிரைஸ் பிரச்சனை வந்தது இல்ல, அந்த டைம்ல என்ன நடந்துன்னு பார்ப்போம். இந்த சப்போர்ட் லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். இது பாருங்க, இங்க போயிடுச்சு. இப்ப சப்போர்ட்ல நம்ம வரைஞ்சிடறோம். நீங்களும் வரைஞ்சு பாருங்க. இந்த சப்போர்ட் லைன் இங்க வரைஞ்சிட்டேன். ஓகே, தள்ளிட்டேன். இப்போ அதானி என்டர்பிரைஸ் நல்லா மேலே ஏறிடுச்சு. இதுவரை ஏறிடுச்சு. ஏறினதுக்கு அப்புறமாக பிரச்சனைன்னு வந்துச்சு. அப்ப எங்க கரெக்டா சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, மேல போனது இங்க நான் ப்ளே பண்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ளே பண்றேன். 10xல புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, மேல போயிட்டே இருந்துச்சு மார்க்கெட். போனதுக்கு அப்புறமா பிரச்சனை ஆச்சு. பிரச்சனை ஆன உடனேயே மார்க்கெட் எப்படி கீழே விழுதுன்னு பாருங்க. அதான் என்டர்பிரைசஸ் அமெரிக்கா கம்பெனி ஒருத்தவங்க இது போட்டாங்களா பாருங்க, பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்க, கரெக்டா சப்போர்ட் எடுக்குது. ஒருவேளை இங்க ஒருத்தர் 2 குவான்டிட்டி மட்டும் பை பண்றான்னு வச்சுங்களா, ஒரே 2 குவான்டிட்டி மட்டும் பை பண்றாங்கன்னு வச்சுங்க. பை போட்ட 2 குவான்டிட்டி போட்டுட்டா இது வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். என்ன பாருங்க, இதுலயே வருது பாருங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வருது என்னங்கிறத பாருங்க. 2 குவான்டிட்டி மட்டும் பை பண்ணுனா அவருக்கு 8000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவரு இந்த லைஃப் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. 1:1 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட இங்க பாருங்க மார்க்கெட் எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தா கூட போதும். இந்த ஸ்ட்ராங்கான இடத்துல ரெசிஸ்டன்ட் லைன்ல செல் பண்ணியிருந்தா கூட போதும். அவருக்கு ப்ராஃபிட் இப்ப காமிக்கும் பாருங்க. இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தா கூட எவ்வளவு ப்ராஃபிட். இது ஒரு இது போட்டிருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, எப்படி பண்ணிட்டு. இது முடிஞ்ச உடனே நம்ம பார்ப்போம். இந்த சார்ட் ஒரு கரெக்டா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். 2024 போயிட்டு இருக்கு. அடுத்தது 2025, அடுத்தது 2026 ஸ்டார்ட் ஆகுது. இது முடிச்சுட்டு அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஆட்டோ. இது வரைக்கும் இந்த மாதிரி இல்ல, ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் இது பண்ண. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஃபயர்ஸ்ல நம்ம இந்த மாதிரி செக் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம
பை சேல் போட்டு செக் பண்ணலாம். நம்ம இது பண்ணலாம். இது பாருங்க, நம்ம 3234 ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. அதாவது நம்ம பை செல் போட்டோம்ல, அதுல அதாவது ஒன்லி 8000 ரூபாய் பண்ணோம்னா 3200 ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. நான் சொல்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சரியா? உடனே நான் குயிக்கா அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்துருவோம். ஃபோன்ல மெமரி இல்லாதனால அழிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது வந்து அதானி போர்ட்ஸு மந்த்லி மாத்திரேன். இது பாருங்க, இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான இது டபுள் டாப் சொல்லுவோம்ல, அந்த ஏரியாவில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. இது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், இதுவும் புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன் லைனில் இருக்குது. மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஏன்னா ஏற்கனவே முன்னாடிலாம் அப்படி தான் டச் பண்ணி கீழே வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கீழே வந்து போகலாம். ரைட்டா? அடுத்தது வந்து ஏசியன் பெயிண்ட்ஸு. இது பாருங்க, இந்த இடத்த டச் பண்ணி கீழே வந்தது. மறுபடியும் இந்த கீழே டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி மிடில் இருக்குது. ஏசியன் பெயிண்ட்ஸு மிடில் இருக்குது. அதுவும் ஒரு டோஜி கேன் தான் போட்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனு கீழே வரலாம். ரைட்டா? அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைனே இல்லை. நான் செக் பண்ணும்போது இது பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க்கு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணேன். இந்த பாருங்க, கரெக்டாக இங்கேயும் ட்ரெண்ட் லைன் வர முடியல, இந்த பக்கம் ட்ரெண்ட் லைன் வர முடியல, இங்கேயும் வர முடியல. அது இஷ்டத்துக்கு ட்ரேடாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து ஒரு ஒபே பண்ணலை, ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணலன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்டாக் பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ பாருங்கள், இதுதான் இங்கே மேலேருந்து இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ மேலே அந்த ரெசிஸ்டன் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த கீழே உள்ள ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. இப்போதைக்கு அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வரணும். நான் பியூர்லி டெக்னிக்கலாக தான் பேசுகிறேன். சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வரலாம், இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஃபுட்பால் ஒரே நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபுட்பால் ஒரு கோல் மழை தான் பொழிஞ்சுது. ஸ்வீடன் 5 கோல் போட்டது, ஜெர்மனி 7 கோல் போட்டுச்சு. ஸ்வீடன் அண்டு பேரை நுழைய மாட்டேது, டுனிஷியா 5-1 இது பண்ணாப்புல. 6வது நிமிஷம், 29வது நிமிஷம், 60வது நிமிஷத்தில் கோல் போட்டாப்புல ஸ்வீடன். அப்புறம் 84வது நிமிஷத்தில் ஒரு கோல் போட்டுட்டு அந்த கோல் அதுக்கப்புறமா ஆஃப் சைடு கோல் இல்லைன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறமா 87வது நிமிஷத்துலேயே ஒரு கோல் போட்டாப்புல. அதுலேயும் அப்படி தான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு பரபரப்பாக இருந்தது இந்த மேட்ச்சு. 96வது நிமிஷத்தில் ஒரு கோல் போட்டு 5 கோலாக இருந்தது. டுனிஷியா வந்து 42வது மினிட்டில் ஒரு கோல் போட்டாங்க. சரி, இங்கே கோட்டே டெவேரோங்கிற ஒரு நாடு இக்குடா கூட நடந்துச்சு. 1-0 வெற்றி பெற்றுச்சு. நெதர்லாண்டுக்கும் ஜப்பானுக்கும் இருந்துச்சு. ஜப்பான் நம்ம ஏஷியன் கண்ட்ரி. 2 கோல், இவங்க 2 கோல் போட்டாங்க. அது ஒரு ஈக்குவலாக முடிஞ்சுது. இப்போ மெயினான மேட்ச்சு ஜெர்மனி நடந்தது. 7 கோல் போட்டாப்புல. இந்த 7 கோல் போட்டது முக்கியம் இல்லை, இந்த பேரை நுழைய மாட்டேது பாருங்க. குரோஷியா அப்படின்ற ஒரு நாடு வந்து மொத்தமே மக்கள் தொகை வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 1.5 லட்சம் பேர்னா சும்மா இந்த ப்ரொஷாக் ஏரியாலே 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். உங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அந்த இதுலேயே 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுதான் நாடு. அதில் வந்து ஒரு செலெக்ஷன் ஆகி வேர்ல்டு கப்பில் விளையாண்டு 4 தடவை சாம்பியன் ஆன ஜெர்மனிக்கிட்ட கோலும் போட்டாங்க. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஜெர்மனி 7 போட்ட போதில் இவங்க ஒரு கோல் போட்டாங்க பாருங்களா. அதுதான் ஒரு பட்டியலில் அவங்க லிஸ்ட்டு இடம் பெற்றுச்சு. இன்னும் நம்ம பட்டியலில் இடம் பெறாமல் இருக்கிறோம். சைனா கூட இடம் பெறலைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி 12:30 மணிக்கு பெல்ஜியம் ஈஜிப்ட் இருக்குது. 3:30 மணிக்கு சவுதி அரேபியா உருகுவே இருக்குது. 6:30 மணிக்கு ஈரான் எதிர்பார்ப்புடன் ஈரான் ஆடுமா ஆடதா இருந்தது. ஈரானும் நியூசிலாந்தும் இருக்குது. இன்னைக்கு நைட்டெல்லாம் சொல்லிட்டேன். நாளைக்கு நைட்டில் தான் அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸி அவருடைய மேட்ச் இருக்குது. ரைட்டா?
சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.